லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு வெற்றி. அதுக்குள்ள கட்ட அவிழ்த்துட்டு வெளியே போக முடியாது வெற்றி. போ வெற்றி. என் அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ வெற்றி. அப்பெல்லாம் பேசாதீங்க அக்கா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நானும் ஆக விட மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம்க்கா. இங்க இருந்து நான் உங்களை விட்டு போக மாட்டேன். வெற்றி, சூழ்நிலையை புரிஞ்சுக்கோடா. இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. இந்த நிலைமையில யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்கணும். நீ போ. அக்கா சொன்ன கேப்பல்ல வெற்றி. நீ போ வெற்றி, போ. நான் போக மாட்டேன்க்கா. ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும்னா நீங்க போங்க. வெற்றி, முதல்ல நீங்க வெளியே போங்கக்கா. போங்க. வெற்றி, 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 சீக்கிரம் வெளியே வந்துரு வெற்றி. வெற்றி, வெற்றி எப்படி இங்க வந்தான்? வெற்றி, வெற்றி. மயிலே 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 மணி மயிலே மயிலே தெரியுமா மயிலே வெற்றி. நர்ஸ், அந்த மெடிசின்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஆமா ஆமா, என் பொண்ணு மயிலிங்க தான் இருக்காளா? ஆமா, அந்த பாம்பு அடிச்ச கேஸ் தானே? ஆமாமா, உள்ளதான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஐயோ, என் பொண்ணு உசுறு கொண்டு இல்லையே. இல்லம்மா, நான் அவளை போய் பார்க்கலாமா சிஸ்டர்? டாக்டர் வெளியில வந்ததும் நீங்க போய் பாருங்க. சிஸ்டர், அவ கூட வெற்றின்னு ஒரு பையன் வந்தான்ல, அவன் எப்படி இருக்கான்? அந்த பையங்க வரும்போது இறந்துட்டாருமா. ஐயோ, அந்த பிள்ளைக்கு எப்படி நடக்கணும்? ஆண்டவா, அல்பாயுஸ்ல கூட்டிட்டு போயிட்டு உனக்கு எது நியாயமா? வாழ வேண்டிய வயசுல அந்த பிள்ளை இப்படி அல்பாயுஸ்ல போயிடுச்சு. ஆண்டவா, இது உனக்கு நியாயமா இருக்கா? எனக்கு ஒரு பிள்ளை இல்லைங்கிற குறைய அவன் தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான். அம்மா அம்மா, நீ மேல உசுரா இருப்பானே, அந்த பிள்ளைய இனிமே பார்க்கவே முடியாதா? ஐயோ, என் பொண்ணு காப்பாத்தின மாதிரி அந்த பிள்ளையும் காப்பாத்திருக்க கூடாதா? ஒரு கை கால் போயிருந்தா கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய தாங்கி இருப்போமே. இப்படி மொத்தமா கூட்டிட்டு போயிட்டியா ஆண்டவா? ஐயோ மயில, வெற்றிங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆண்டவா, உண்மையை சொன்னா என் பொண்ணு தாங்க மாட்டான். என் பொண்ணை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? டாக்டர் வராங்கம்மா. என் பொண்ணு எப்படி இருக்கா? சீரியஸாலாம் ஒன்றும் இல்லைம்மா. கீழே விழுந்திருக்காங்க. லேசா அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நடந்த சம்பவத்தால அவங்க மனசளவுல பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. சரிங்க டாக்டர். சரி, இன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கட்டுமா? டிப்ஸ் எல்லாம் ஏத்தி உடம்பு குணமான பிறகு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம். நான் போய் பொண்ணு பார்க்கலாமா? பாருங்க, ஆனா ரொம்ப பேச்சு கொடுக்காதீங்க. மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க.
எப்பம்மா வந்த? யார் உனக்கு தகவல் சொன்னது? ஆஸ்பத்திரியில தான் சொன்னாங்கம்மா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா மேல மேல உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. போலீஸ் வேலைனா இப்படிதான்மா. இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தாகணும். வெற்றி எங்கம்மா? அவன் இப்ப எப்படி இருக்கான்? உன்னதாம்மா கேக்குறேன். அவனை பத்தி விசாரிச்சியா இல்லையா? விசாரிச்சம்மா, அவன் நல்லாதான் இருக்கானா. இருக்கானா? என்னம்மா அர்த்தம்? நீ போய் பார்க்கலையா? அவனை பார்க்க விடலம்மா. ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டேன். அம்மா, நான் இப்பவே அவனை பார்க்கணுமா? சிஸ்டர் கிட்ட சொல்லி என்ன கூட்டிட்டு போக சொல்லுமா. அவனை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அம்மா, அம்மா, வெற்றியை பத்தி கேட்டதும் இதுக்கு இப்ப கண் கலங்குற? அவனுக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு. உங்க 2 பேருக்கு எப்படி ஆயிப்போச்சுங்கிற கஷ்டம் தான் எனக்கு. அவன் வேற எங்கேயும் இருக்கான் போல. நீ கொஞ்சம் தெம்பானதும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன், போய் பார்க்கலாம். அம்மா, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? இல்ல மயிலு, ஏண்டி நீ இப்படி கேக்குற? அம்மா மேல நம்பிக்கை இல்லையா? நான் அந்த அர்த்தத்துல கேட்கலம்மா. என்னை காப்பாத்துன்னு அவன் தான் அங்க வந்தான். ஆனா என்ன வெளியே தள்ளிட்டு அவன் வெளியே வரதுக்குள்ள பாம்பு வெடிச்சிருச்சு. அந்த அதிர்ச்சியில நானும் மயங்கிட்டேன். எனக்கு ஆன மாதிரி சும்மா மயக்கம் வந்திருந்தா பரவாயில்ல. அவன் உள்ள மாட்டிக்கிட்டான். அவனுக்கு பெருசா ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. முகமும் சரியில்லை, நீயும் ஒரு மாதிரியாவே இருக்க. அதனாலதான் திரும்ப திரும்ப கேக்குறேன். அவனை நேர்ல பார்த்துட்டா நான் கொஞ்சம் நிம்மதியாயிடுவேம்மா. அம்மா, சிஸ்டர் கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போமா. இத பாருமா, உன்னை அப்படிலாம் கூட்டிட்டு போக விட மாட்டாங்க. உன் உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கான். உன்கிட்ட அதிகமா பேசக்கூட கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா நீ தான் மூச்சு விடாம பேசிட்டே இருக்க. வெற்றி அங்க இருக்கிறவங்க நல்லா பாத்துப்பாங்க. நானும் வேணா போய் அவனை பார்த்துட்டு வரேன். நீ அவனை நினைச்சு கவலைப்படாதம்மா. அம்மா, சாரிம்மா. சார், நீங்களே உடைச்சிட்டா எப்படி சார்? தைரியமா இருக்க சார். எப்படி சார் தைரியமாக இருக்கிறது? சாகிற வயசு அவனுக்கு. எனக்கு சாங்கியம் பண்ணிட்டு அவன் இருந்திருக்கணும். அவனுக்கு ஈம சடங்கு பண்ணுற அளவுக்கு என்ன வச்சானே சார். எந்த அப்பனுக்கு இப்படி ஒரு கொடுமையெல்லாம் வரக்கூடாது சார். இதை பார்க்கறத விட நான் செத்தே போயிருக்கலாம். மேடம், மேடம், இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க மேடம். பார்த்து. சிஸ்டர், மேடம்,
இப்ப எப்படி இருக்கான்? பாம்பு வெடிச்ச இடத்துல அவனும் என் கூட இருந்தான். இங்கதான் அவனை எங்கேயும் சேர்த்திருக்காங்களா? தெரியும் மேடம். அந்த பாம்பு பிளாஸ்ட்ல நீங்க மட்டும்தான் வெறும் காயத்தோட தப்பிச்சிருக்கீங்க. அந்த பையன் அங்கேயே இறந்துட்டான். இல்ல சிஸ்டர், நான் நம்ப மாட்டேன். அவனுக்கு இங்கதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு என் அம்மா சொன்னாங்க. ஆமா மேடம், நான் தான் அதை மாத்தி சொல்லிட்டேன். சிஸ்டர் சிஸ்டர் நில்லுங்க. ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்றதுனால எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சிஸ்டர், நீங்களாவது கரெக்டா சொல்லுங்க. அம்மா சொல்றது உண்மையா இல்ல நீங்க சொல்றது உண்மையா? இதுக்கு மேலேயே என்னால மறைக்க முடியாது மேடம். அந்த பையன் இறந்துட்டாங்கிறது தான் உண்மை. ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும்னா நீங்க போங்க. வெற்றி, முதல்ல நீங்க வெளியே போங்கக்கா. போங்க. இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு அனுப்பி வச்சோம். இந்நேரம் மையானத்துக்கே போயிருக்கோம் மேடம். வெற்றி, என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க மேடம்? மேடம் வெற்றி, கேளுங்க மேடம். மேடம் இல்லங்க. வெற்றி, வெற்றி, ஐயோ வெற்றி. முகத்தை மூட போறேன். கடைசியா பாக்குறவங்க பாத்துக்குங்க. முகத்தை பாக்குற நிலைமையில நாங்க இல்ல. நீயே முகத்தை மூடியா? வெற்றி, ஐயோ மயிலு வேணாமா. வெற்றி, எனக்கு வெற்றியை பார்க்கணும்பா. நீ ஏம்மா இங்க வந்த? உனக்கு யார் சொன்னாங்க இதெல்லாம்? எனக்கு வெற்றியை பார்க்கணும்பா. என் தம்பி முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்பா. இனிமே பார்க்க முடியாதுடாமா. அப்பா, என் தம்பி முகத்தை நான் பார்க்கணும்பா. வெற்றி, வெற்றி. வேணாமா, சொன்னா கேளுமா. உன்னால பார்க்க முடியாதுடா. அவனை பார்த்தா உன்னால தாங்க முடியாதுடா. ஐயோ, ஏப்பா வெற்றி இப்படி பண்ணா? ஏப்பா நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போனா? எனக்கு என் தம்பி வேணும்ப்பா. அவனை எழுந்து வர சொல்லுங்கப்பா. ஐயோ வெற்றி. இனிமே வெற்றி வரமாட்டாமா. ஒரே அடி அவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாமா. நான் அவன்கிட்ட சொன்னப்பா, உள்ள வராத வெற்றி போயிடுன்னு நான் கத்துனப்பா. அவன் என் பேச்ச கேட்கவே இல்லப்பா. என்ன வெளியில தள்ளி விட்டுட்டு அவன் இப்படி மாட்டிக்கிட்டான். அவன் செத்ததுக்கு நான் தான்ப்பா காரணம். நான் தான் காரணம். இல்ல மயிலு, அல் பாய்ஸ்ல போய் சேரணும்னு என் பையன் தலையில எழுதி இருக்கு. இது என்ன நினைச்ச மனசை தேய்ச்சிக்கிறத தவிர வேற வழி இல்லம்மா. என்னால முடியல. கூட பிறந்த அக்கா மாதிரி அக்கா அக்கான்னு என் மேல பாசத்தை கொட்டுவோம்ப்பா. நான் தான் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டான்ப்பா. அம்மாவை பார்த்து பயந்தப்பலாம் என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன்னு சொன்னாப்பா. ஐயோ ஐயோ, சொன்ன மாதிரி அவன் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திட்டப்பா. வெற்றி, எனக்காக உயிரை கொடுத்த இவனுக்கு நான் என்னப்பா செய்ய போறேன்? இந்த தியாகத்துக்கு இடா என்னால என்ன செய்ய முடியும்? ஐயோ, என்ன பெரிய கடங்காரி ஆக்கிட்டு போயிட்டானேப்பா. ஐயா, கொல்லி வைக்க நேரம் ஆச்சியா? மயிலு, உன் தம்பிக்காக என்ன செய்யணும்னு கேட்டல்ல, உன் அன்பால நீதான் அவனை திருத்தி மனுஷன் ஆக்கணும். நீயே அவனுக்கு கொல்லி வச்சிருமா? ஆமாம்மா, நீ அவனுக்கு கொல்லி வச்சு வழி அனுப்புறதுதான் சரியா இருக்கும். போ. எனக்கு நீ
நீங்க, அம்மா, அக்காங்க எல்லாருமே எனக்கு வேணும்க்கா. நீங்களே விலைக்கு போறேன்னு சொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன்க்கா. கஸ்தூரி, உன் பையன் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாண்டி. கல்லு மாதிரி இருக்காதுடி. மனசுல இருக்கிறத கொட்டி தீத்துடு. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிட போதுடி. ஏ கஸ்தூரி, சொன்னா கேளுடி, அழுதுடுறி. எல்லாம் முடிஞ்சிருச்சு கஸ்தூரி. நாம் ஆசையாக வளர்த்த நம்ம பையனை நெருப்புக்கு திங்க கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நீயும் எனக்கு ஆம்பளை புள்ள தான் பெற்று கொடுத்த. அவன் பிறந்த உடனே நான் தான் அவனை முத தூக்குனேன். அவனை தூக்குன இதே கையால் அவன் சாம்பலை வாங்க வச்சுட்டான். நம்ம பையனுக்கு சொத்துல பாதுகாப்பு வேணும்னு தானே நீ என்கிட்ட எவ்வளவோ சண்டை போட்ட. நீ கேட்ட மாதிரி நான் என் சொத்தெல்லாம் அவன் பேர்ல தானே எழுதி வச்சேன். ஆனா அதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு அவன் இப்ப இல்லாம போயிட்டானே கஸ்தூரி. புத்திர தோஷங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? பெத்தவங்க உயிரோட இருந்து குழந்தைங்க போய் சேர்றதுங்கிறது. நமக்கேண்டி இந்த வேதனையெல்லாம்? நாம எதை விதைக்கிறோமோ அதுதானே நமக்கு திரும்ப கிடைக்கும். நல்லது நினைச்சா நமக்கு நல்லது நடக்கும். அடுத்தவங்க அழியணும்னு நினைச்சா அந்த சாபம் நம்ம தலையில தானே விடியும். ஏங்க, என் தங்கச்சியே அவ புள்ளைய பறி கொடுத்த வேதனையில இருக்கா. இந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா உங்களுக்கு? இந்த நிலைமையிலயும் அவதான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வெற்றி செத்ததுக்கு உண்மையான காரணம் இவதான். இவளை காப்பாத்த போய்தான் அவன் உசுர விட்டுருக்கான். யமனை கூடைய வச்சுக்கிட்டு ஏன் தங்கச்சியை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இப்ப இந்த சண்டையெல்லாம் தேவையாக்கா? பையனை பறி கொடுத்த துக்கத்துலதான் மாமாவும் இருக்காரு. அந்த ஆதங்கத்துல ஏதோ பேசிட்டு போறாரு. இந்த நேரத்துல போய் அவர் சொன்னதை பெருசாக்கி பிரச்சனை பண்ண வேண்டாம்க்கா. நம்ம இப்ப கவலைப்பட வேண்டியது நம்ம சின்ன அக்காவை பத்தி. விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து அக்கா பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. துக்கத்தை உள்ளேயே அழுத்தி அழுத்தி அக்காவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அக்காவை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இப்படி நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறது நல்லா இல்லக்கா. இந்த பிரச்சனையை நானாட ஆரம்பிச்சு வச்சேன். உங்க மாமா தாண்டா தேவையில்லாம வார்த்தையை விடுறாரு.
அக்கா, ஒரு இழப்பு நடந்திருக்கிற நேரத்துல நம்மளை மீறிதான் ஏதாவது வார்த்தை வந்து விழுங்கா. அதை பெருசா எடுத்துக்கூடாது. நீ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. கொஞ்ச நேரம் பேசாம இரு. சில சமயம் அமைதியா இருந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்.